Mad Rabbit presents New Year Party 2024 at Hashix Hotel, Coimbatore. ஒவ்வொரு வாரமும் 5-6 படம் வரதுனால சில நல்ல படங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் போயிடுறோம். நல்ல வேளை இந்த வருஷம் வந்து ஒரு அளவுக்கு வந்து இப்போ டாடா, குட் நைட், இதெல்லாம் வந்து போர்த்தொழில் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நோட்டீஸ் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் வெரி குட் திங் ஐ ஃபீல். இப்போ மாரி செல்வராஜ் வந்து ஒரு நல்ல படம் எடுக்கிறாரா, அவரோட அந்த படத்தில் ஏதாவது லைக் ஒரு அதுதான் முக்கியமே தவிர கர்ணனை விட மாமன்னன் நிறைய காசு சம்பாதிச்சா இல்லை அது கர்ணன் வாஸ் அ பிகர் ஹிட்டா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளவோ ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அதை வச்சே வந்து எடை போடுறது தப்புன்னு நினைக்கிறேன். லோகேஷ் பண்ண படம் நல்ல படமா, இது அவர் எடுத்துக்கிட்ட இது நல்லா இருக்கு, அதெல்லாம் பற்றி பேசுறதை விட ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ, ஜெயிலர் ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ, செகண்ட் டே இவ்வளோ, ஜெயிலர் செகண்ட் டே இவ்வளோ, தேர்ட் டே ஜெயிலரோட ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் தட் வாஸ். இப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்து லியோ எவ்வளோ சம்பாதிச்சுங்கிறதுல என்ன அது தெரிஞ்சு என்ன யூஸ்? நம்ம வந்து இன்னுமே வந்து பிரம்மாண்டத்தை நோக்கி போவோம். அதான் பிகாஸ் இப்போ மக்களை வந்து தியேட்டருக்கு இழுக்கணும்னா ஒரு ஜேம்ஸ் கேமரான் ஒரு அவதார் மாதிரி ஒரு படம் எடுத்தாதான் அவங்க வராங்க. அந்த மாதிரி ரன்பீர் சிங் இஸ் நாட் சம்படி who has that kind of a hold. That movie did well in Tamil Nadu also. ஸோ ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா மல்டி ஸ்டாரர் மூவி தான் டிபிக்கலி என்னன்னா ஒரு 2-3 ஸ்டாருக்கு ஈக்குவலாக ஒரு ரோல் இருக்கணும். நீங்கள் பாலிவுட்ல போனீங்கன்னா அது இருக்கு. பட் இங்கே வந்து ஐ திங்க் ஹீரோஸ் ஆர் வெரி ப்ரொடெக்டிவ் அபவுட் தேர் டொமைன்ஸ். ஸோ தே வாண்ட், நிறைய பேர் வந்து ஒரு கதையாக தான் படத்தை பார்க்குறாங்க. ஃபில்ம் இஸ் டூ கிரேட் அ மீடியம் டு ஜஸ்ட் சே கதை நல்லா இருந்தது. ஐம் லைக் வாட் இஸ் தட் மீன்? அந்த கதை எப்படி எடுத்திருக்காங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இட்ஸ் அன் அமால்கமேஷன் ஆஃப் ஆர்ட்ஸில். கதைனா உனக்கு கதை நல்லா இருந்ததுன்னா அது பிளாக்ல படிச்சுக்கலாம்ல. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டயலாக் வச்சு சொல்கிற கதையை தான் நம்ம வந்து கதைன்னு நினைக்கிறோம். ஸோ அதனால தான் சில சமயம் மிஸ் பண்ணிடுறோம். உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருந்ததுன்னா, if you want to understand how the visual language is when it comes on OTT, watch it without the sound. No dialogues, no background music, just watch each scene without the sound. Then you will understand. இன்னைக்கு இருக்க மாடர்ன் டே ரிவ்யூவருக்கு உங்களோட தாட்ஸ் என்னவா இருக்கு? when you say photography நல்லா என்ன ஏன் நல்லா இருந்திருக்கலாம், தட் இஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா எனக்கு வந்து அவர் என்ன சொல்றாருங்கிறது புரியும். அந்த லாக்ங்கிற டேர்ம் வந்து it's actually a wrong term because everybody else they'll like to go to films with their families, with their friends. எனக்கு எப்பவுமே தனியா போக தான் பிடிக்கும். You're going together to a film na, how does it's a personal experience. Why is it lights camera action? This time for lights camera action. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் பீன் அ ஹானர் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறது. எதனாலனா ஒரு ஃபிலிமோட ஐடியாலஜி இன்றைக்கி ஒரு சிலருக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு சூப்பர் ஹானர் டு இன்டர்வியூ யூ டுடே சார். தேங்க்யூ. அண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நம்ம இதுலேருந்தே போகலான்னு நினைக்கிறேன். 2023 கிட்டத்தட்ட ஒரு 275 படம் கிட்ட வந்திருக்கு சார். அண்ட் 9 டெபியூட்டன்ட் வந்திருக்காங்க. ஒரு ப்ராமிசிங்கான ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாகவும் தமிழ் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இஸ் தமிழ் சினிமா இன் ஹெல்தி ஹேண்ட்ஸ்? இது ரொம்ப ஜெனரிக்காக ஒவ்வொரு வருஷமும் நான் நினச்சி பார்க்குறது தான். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து புதுமுகங்கள் எடுக்கிற படங்கள் வருது. ஸோ வி டோன்ட் சில சமயம் வந்து நோட்டீஸ் பண்ணுறோம். பட் சம்டைம்ஸ் பிகாஸ் ஒவ்வொரு வாரமும் 5-6 படம் வர்றதுனால சில நல்ல படங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் போயிடுறோம். நல்ல வேளை இந்த வருஷம் வந்து ஒரு அளவுக்கு வந்து இப்போ டாடா, குட் நைட், இதெல்லாம் வந்து போர்த்தொழில் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நோட்டீஸ் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் வெரி குட் திங் ஐ ஃபீல். பட் ஸ்டில் மக்கள் எது விரும்புகிறாங்கன்னா பிக் ஸ்டார் படம் தான் போகிறாங்க. ஸோ அது பெரிய ஸ்டார் இருந்தால் தான் வந்து இந்த ஃபுட்ஃபால்ஸ் ஜாஸ்தியாக வருது. ஸோ அது நார்மலாக தான் இருக்குது. ஐ டோன்ட் நோ, லைக் ஐ திங்க் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். தட் இஸ் இப்போ டெலிவிஷன் வந்தப்போ எப்படி ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டதோ அதே மாதிரி ஓடிடி வந்த அப்புறம் எப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டதுன்னு எனக்கு ஐ டோன்ட் நோ. பிகாஸ் இது ஸ்டடி பண்ணால் தான் சொல்ல முடியும். பட் ஐ டூ நோ தட் நிறைய பேர் வந்து இது இனிமேல் 3 வாரத்தில் ஓடிடியில் வரப்போகுது இல்லை. ஸோ அவங்க நல்ல படம்னு ஒரு மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. பட் தேட்டருக்கு போய் பார்க்காம இங்கே வந்தப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அட்லீஸ்ட் சிட்டி அண்ட் Tier 2 சென்டர்ஸில் இது நடக்குது. ஐ நோ தட். ஸோ ஐ திங்க் அட்லீஸ்ட் எனக்கு என்னென்னா, நீங்கள் முதல் படம் எடுக்கிறீங்கன்னா the most important thing is you should be noticed. That is hit flop தாண்டி யாரும் ஒரு படம் எடுத்திருக்காங்க, நான் அதை போய் பார்க்கணும்னு மக்கள் மத்தியில் ஒரு ஆசை வருதே வந்து ஒரு பெரிய விஷயம்.
ஸோ ஐ திங்க் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா திஸ் இயர் ஹேஸ் பீன் அ குட் திங். அண்ட் கமிங் பேக் டு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்ற நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இந்த 2023 நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா போர்த்தொழில் ஒரு 50 crores கிளப்ல வந்திருக்கு, மாமன்னன் 75 crores கிளப்ல வந்திருக்கு. சர்ப்ரைசிங்லி மாமன்னன் மாரி செல்வராஜ் படம், ஹி இஸ் குவைட் ஃபேமஸ்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ அண்ட் இந்த மார்க் ஆண்டனி வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் 110 crore கிளப்ல வந்திருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் மேக்கிங் அ பிக் இம்பாக்ட் இன் பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது ஹவு இட் கோஸ், அவங்களோட பார்வையில் எப்படி? சி மாரி செல்வராஜ் இஸ் கமர்ஷியல், அவர் ஹீஸ் அ பிராண்ட் நேம். ஸோ அவர் அந்த படத்தை நான் இதில் சேர்த்துக்க மாட்டேன். பிகாஸ் ஹீஸ் லைக் அவர் பரியரும் பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு அதுவே பெரிய ஹிட்டு. அண்ட் தென் கர்ணன். ஸோ தேர் இஸ் நோ, அவரை நான் இந்த குரூப்பில் சேர்த்துக்க மாட்டேன். பட் போர்த்தொழில் டெஃபினெட்லி, பிகாஸ் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஓடினது வந்து அது இன்னொன்று என்னன்னா, இட் ப்ரூவ்ட் ஒன் திங், தட் இஸ் ஒரு 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 நிறைய இப்போ ராட்சசனுக்கு அப்புறம் அந்த சீரியல் கில்லர் ஜானரில் வந்த படம் இதுவே ராட்சசன் டைமில் வந்ததுன்னா என்னடா அது அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இப்போ வர்றதுனால ஸோ ஒன் நைஸ் லெசன் இஸ், நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் ரிலீஸ் டேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் முதல் படம் எடுக்கும்போது அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதை சுற்றி. அந்த ப்ரொடியூசர் இந்த டேட்டு, இந்த ஹாலிடே, அதுன்ட்டு நிறைய பார்ப்பாங்க. பட் அட்லீஸ்ட் நான் பண்ணுற படம் வந்து இது மட்டும் கொஞ்சம் இது மட்டும் வராத ஜான்ராக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யூ மைட் வாண்ட் டு திங்க் அபவுட் தட். அஃப்கோர்ஸ் அதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் கரெக்டாக போர்த்து ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி அடுத்த வாரம் வந்து வேறு ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகும், அது கூட இருக்கலாம். But this was definitely helped by that because it was a very well directed movie and அந்த genre வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்க்கல ஸ்க்ரீனில். ஸோ ஐ திங்க் போத் ஆஃப் தட் ஹெல்ப்ட். அண்ட் திரும்ப பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் இன்னொரு கேள்வியும் கூட. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம், இந்த டைரக்டரோட இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற டாக்ஸ் அதிகமாக இப்போ போயிட்டு இருக்கு, சோஷியல் மீடியாவில் பேசப்படுது. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அந்த கிரியேட்டருடைய அடுத்த ஃபிலிமில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்போது அவருக்கு ஒரு த்ரெட்டாக கிரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? மேபி டெஃபினெட்லி. ஐ திங்க் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்செஷன் வந்து அவர் நல்ல படம் எடுத்திருக்காரா இல்லையாங்கிறத தாண்டி அவர் படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சுங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன முக்கியம் வந்து, இப்போ மாரி செல்வராஜ் வந்து ஒரு நல்ல படம் எடுக்கிறாரா, அவரோட அந்த படத்தில் ஏதாவது லைக் அதுதான் முக்கியமே தவிர, அவரோட கர்ணனை விட மாமன்னன் நிறைய காசு சம்பாதிச்சுட்டா இல்லை அது கர்ணன் வாஸ் அ பிகர் ஹிட்டா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். பிகாஸ் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிற சர்க்கம்ஸ்டன்சஸ் வேறு. சில சமயம் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கர்ணனை எடுத்துட்டா அது ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 2 வாரத்தில் இட் காட் அந்த கோவிடோட அந்த செகண்ட் வேவ் வந்துட்டு இட் காட் டேக்கன் அவுட் ஆஃப் தியேட்டர். ஸோ அது ஆக்சுவலி அது இல்லைன்னா யூ டோன்ட் நோ, இட் மைட் ஹவ் க்ராஸ் மச் மோர். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அதை வச்சே வந்து எடை போடுறது தப்புன்னு நினைக்கிறேன். பட் வி ஆர் இன் தட் ஏஜ், வி கேன் நாட் ஹெல்ப் இட். இப்போ வந்து எல்லாமே வந்து இப்போ லியோ ரிலீஸ் ஆனோன்னே எல்லாமே வந்து வில் லியோ பீட் ஜெயிலர், அதான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. தட் லைக் லியோ லோகேஷ் பண்ண படம் நல்ல படமா, இது அவர் எடுத்துக்கிட்ட இது நல்லா இருக்கு, அதெல்லாம் பற்றி பேசுகிறத விட ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ, ஜெயிலர் ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ, செகண்ட் டே இவ்வளோ, ஜெயிலர் செகண்ட் டே இவ்வளோ, தேர்ட் டே ஜெயிலரோட ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் தட் வாஸ் வாட் யூ ஆர் சேயிங் எவ்ரிவேர். ஸோ தட்ஸ் பிகம் த டாக். இந்த டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி டெய்லி ஒரு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள்ல முடிய போகுது பேக், இன்னைக்கு 1 டேல உள்ள கலெக்ஷன் 2 டேல அதேதான். யா, ஸோ இட்ஸ் லைக் அது ஏன் எனக்கு புரியல. பட் ஐ திங்க் அ லாட் ஆஃப் பீப்புள் கெட் சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி see எனக்கு என்ன ஒரு இதுனா, ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் we get the news that we ask for. இப்போ வந்து நம்ம இந்த நியூஸ் ஆதரிக்கலைன்னா அந்த நியூஸ் வராது நம்மளுக்கு. இப்போ நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பட் அந்த ட்வீட்டை படித்து இல்லை அந்த நியூஸ் ஏதாவது ஒரு வெப்சைட்டை வந்துன்னா அதில் கிளிக்ஸ் வருது, அதெல்லாம் வந்து ஜாஸ்தியானாதான் அவங்க வந்து அந்த மாதிரி நியூஸ் இதுதான் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க இல்லை படிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ தென் தே ட்ரை டு கிவ் மோர் ஆஃப் வாட் இட் இஸ். ஸோ இன் அ வே வி ஆடியன்ஸ் ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். பட் அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. பிகாஸ் ட்ரேடில் வந்து இதை பற்றி பேசிட்டாலாவது ஏதாவது யூஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்து லியோ எவ்வளோ சம்பாதிச்சுங்கிறதுல என்ன அது தெரிஞ்சு என்ன யூஸ்? ஒன்றுமே இல்லை. பட் அதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. நீங்களே வந்து கேட்கும்போது இந்த crore club அந்த crore club அப்படிங்கிறீங்க. ஸோ லைக் ஐ டிடன்ட் நோ லைக் மார்க் ஆண்டனி 110 crore club அப்படின்ட்டு. பட் ஐ நியூ ஐ என்ஜாய்ட் த மூவி அ லாட். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். திரும்ப நீங்கள் சொன்னதான் சார், மக்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை நாங்கள் கொண்டு போகணுன்றீங்களா? அதே தான் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றது கொஸ்டின். இல்லை கொஸ்டின் கேட்ட தப்புன்னு சொல்ல, பட் ஐம் சேயிங் we are talking about that. ஸோ
அண்ட் ஐரனிக்கலி ஒரு கான்டென்ட் பேசலாம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இப்போ என்னோட அப்பா படம் பார்த்த டைம் நான் எங்கள் அப்பா சித்தப்பாலாம் பேசும்போது என்னன்னா படத்தோட கான்டென்ட் வைஸ் பேசுவாங்க. இப்போ எங்கள் அப்பா ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி ஃபேன் வச்சுக்கோங்க, எங்கள் சித்தப்பா கமல் ஃபேன்னா அவங்க பேர் பேசுறது கான்டென்ட் வைஸில் பேசுவாங்க. எங்கால் படம் இப்படி இருக்குது அப்படின்னு. அது அப்படியே மறுவி இப்போ எங்கள் ஏஜ்லலாம் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன். இப்போ நம்ம பேசுன மாதிரி அஜித் சாரோட படம் 100 crores எடுத்தது, விஜய் சார் படம் 100 crores எடுத்தது. ஸோ அந்த டாக்ஸ்ன்றது கான்டென்ட்லேருந்து நம்பருக்கு வந்திருக்கு இல்லையா? ஐரனிக்கலி ஸ்பீக்கிங் சார், இன்னொரு 10 to 20 years டவுன் த லைன் அடுத்து எதை வச்சு எதை மீட்டராக வச்சு இதை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? I think it will be a combination of several things because definitely ஒரு 10 yearsல theaters going will come down. அது ஏற்கனவே the footfalls நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஒரு 2 weekends போகும், 3வது வீக்கெண்டே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அது 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 ஒரு மறுக்க முடியாத விஷயம். ஸோ அதனால தான் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து இந்த ஓடிடியோட சண்டை போட்டுட்ருக்காங்க. பிகாஸ் அந்த விண்டோஸை ஜாஸ்தி பண்ணால் தான் மக்கள் வருவாங்க. இல்லைனா நீ வந்து உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னா இதான் டேட் அப்படின்னு சொல்லிட்டு தென் எதுக்காக மக்கள் இதுக்கு வரணும்? ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, பட் வாட் ஐ டூ ஃபீல் இஸ் தட் நம்ம வந்து இன்னுமே வந்து பிரம்மாண்டத்தை நோக்கி போவோம். அதான் பிகாஸ் இப்போ மக்களை வந்து தியேட்டருக்கு இழுக்கணும்னா ஒரு ஜேம்ஸ் கேமரான்னு ஒரு அவதார் மாதிரி ஒரு படம் எடுத்தால் தான் அவங்க வராங்க. அந்த மாதிரி ஸோ ஒரு அவதார் வந்து தமிழ் படங்களோட அதோட தமிழ் டப் வந்து நார்மலாக ரிலீஸ் ஆன தமிழ் படங்களோட பன்மடங்கு அது வந்து இது வருது, வசூல் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லைக் அவங்களுக்கு என்னன்னா அந்த வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரணும். அந்த வாவ் ஃபீலிங் கொடுக்குற படங்கள் இனிமேல் நிறையா வரும். பிகாஸ் ஹாலிவுட்டில் எப்படி இந்த மார்வல், டிசி அந்த மாதிரி அந்த சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி இந்த வாவ் ஃபீலிங் மூவிஸ் நம்மளுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். பிகாஸ் அதை தான் போய் பார்ப்பாங்க. பிகாஸ் தியேட்ரிக்கல் வேல்யூ ஃபார் மணி அப்படின்ட்டு நான் தியேட்டருக்கு போனால் எனக்கு வசூல். ஸோ ஸ்டார் படங்கள், வாவ் படங்கள் அது நிறையவே இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் டப்பிங் பற்றி பேசினாலும் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் டெரைவ் பண்ண நினைக்கிறேன் சார். லைக் இப்போ கங்குவால ஒரு சின்ன ரீசெண்டாக ஒரு ஹிஞ்ச் பார்த்தேன். இஃப் ஐம் நாட் ராங் 38 லாங்குவேஜஸ் என்னமோ டப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஐ ஹர்ட் 16 கேள்விப்பட்டேன், தெரியல. அதனால தான் அந்த இஃப் ஐம் நாட் ராங்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியல. ஐ டிடன்ட் நோ 16 languages they could dub like அதனால தான் அந்த கேள்வியை வச்சிருந்தது. என்னன்னா இப்போ ஒரிஜினல் கான்டென்ட்டை நான் டப் பண்ணி அதர் லாங்குவேஜில் எடுக்கும் பொழுது மேபி அதில் வந்து கான்டென்ட்ல ஒரு சின்ன ஒரு டிகிரேட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேபி இல்ல டப்னா யூ கான்ட் ரெண்டு விதமா பைலிங்குவல் பண்ணலாம். பைலிங்குவல் பண்ணோம்னா ஒரே ஷார்ட்டை ரெண்டு வாட்டி எடுத்து இப்போ ராவணன் அதில் வந்து விக்ரம் வந்து ஒன்றுத்தில் வந்து ராவணன் நடிச்சாரு, இன்னொருத்தில் வந்து அந்த ராமன் கேரக்டர் நடிச்சாரு. ஸோ ஐஸ்வர்யா வாஸ் த சேம் அண்ட் ஒன்றில் பிருத்விராஜ், இன்னொன்றில் வந்து அபிஷேக் பச்சன். ஸோ அந்த மாதிரி லைக் யூ டேக்கிங் இட் சைமல்டேனியஸ்லின்னா தென் அந்த கான்டென்ட் ஓரளவுக்கு வந்து இந்த டயலாக்ஸ் இதெல்லாம் வந்து யூல் மேட்ச் பிகாஸ் யூஆர் லிட்டரலி ரீடேக்கிங் தட் சீன். பட் இப்போ வந்து என்ன ட்ரெண்டுன்னா அது அப்போ இருந்த ட்ரெண்ட். அது இப்போ கே பாலச்சந்தர் எடுத்திங்கன்னா அவரோட படங்களை வந்து ஒரு 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 தமிழில் அது ஹிட்டான படம்னா அது கன்னடாவில் எடுப்பார், திருப்பி அது வந்து தெலுங்கில் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதாகும். பட் இப்போ வந்து என்னென்னா அதெல்லாம் போய் now you don't have to remake your film. You don't have to shoot 2 versions at the same time. You don't. So now இப்போ என்ன ஆயிருக்குன்னா அதே படத்தை வந்து நீங்கள் வந்து டப் பண்ணிவிட்டு யூ கேன் ரீச் இட் டு லார்ஜ் ஆடியன்ஸ். பிகாஸ் எனிவே வந்து ஒரு ஈவன் பிஃபோர் திஸ் இப்போ தியேட்டரில் வருதே தவிர முன்னாடியெல்லாம் சோனி லெவலெலாம் வந்து தமிழ் படங்கள், தெலுங்கு படங்கள் அதெல்லாம் வந்து டப் பண்ணி எஸ்பெஷலி இந்த ஆக்ஷன் படங்கள்லாம் நிறைய டப் பண்ணி வந்திருக்கு. ஸோ தட் இஸ் பீன் அ பிக் அட்ராக்ஷன் ஃபார் தெம். ஸோ நவ் திஸ் இஸ் நத்திங் நியூ. அவங்களுக்கு அந்த லிப்சிங்க் இல்லாதது இல்லை அந்த கனெக்ட் அவ்வளோ இல்லாததெல்லாம் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. பட் கனெக்ட் அவ்வளோ எங்கே ப்ராப்ளம் வரும்னா இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு ரொம்பவே தமிழ் தனமான ஒரு 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 ஸ்டோரி இருந்ததுன்னா, பிகாஸ் நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பேரே வாயில் நுழையில, லைக் ரொம்ப ஆதித்த கரிகாலன் அந்த மாதிரிலாம் வந்து லைக் பழுவேட்டையார் அந்த மாதிரிலாம் லைக் நிறைய இது இருந்ததுனால அவங்களுக்கு வந்து தே செட் தட் இஸ் ஐ ரெட் சம் ஆர்டிகல்ஸ் தட் வெரி டிஃபிகல்ட் நேம்ஸ் டு ஃபாலோ அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. மேபி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் மேபி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அது ஐ திங்க் அதர்வைஸ் இந்த அப்பீலிங் டு மெனி லாங்குவேஜஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா யூ வில் ட்ரை டு மேக் இட் ஆஸ் ஜெனரிக் அஸ் பாசிபிள். தட் இஸ்
இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு படம் தமிழ் ஆடியன்ஸுக்காக மட்டுமே ஒரு படம் எடுத்தால் இங்கே இருக்கிற கல்ச்சரை நீங்கள் எப்படி காமிக்காமல் கொஞ்சம் ஜெனரிக்காக எடுத்தால் தான் வந்து எல்லா இடத்துலையும் போகும். when I say generic I mean like let's take 2.0 பயங்கர ஹிட் அது ஹிந்தியில். when I say generic I mean it's a genre film, it's a sci-fi film. அதில் வந்து அது தமிழ்லேயும் ஒர்க் ஆகும், ஹிந்திலையும் ஒர்க் ஆகும், தெலுங்குலேயும் ஒர்க் ஆகும், கன்னடத்துலேயும் ஒர்க் ஆகும். அது பிகாஸ் இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் த லைஃப்ஸ் ஆஃப் தமிழியன்ஸ் ஆர் தமிழ் கஸ்டம்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் அ பியூர் sci-fi ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி ஜான்ரு பேஸ்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் நிறையா பார்க்கலாம். பிகாஸ் அது வந்து nobody cares about, like it's not rooted in any one particular culture. அது அது எந்த லாங்குவேஜில் எடுக்கிறோம் அது ஒரு விஷயம் இருக்குது. பட் இப்போ நீங்கள் மோகன்லால் நடிச்ச நேரு படம் இருக்குல்ல, அது கூட அது எல்லா இடத்துலையுமே டப் பண்ணலாம். பிகாஸ் அது வந்து யூ கேன் டப் இட் எவ்ரிவேர் பிகாஸ் இட்ஸ் அ கோர்ட் ரூம் ட்ராமா. ஸோ அதில் வந்து பெருசாக அது இட்ஸ் அபவுட் அ ரேப் கேஸ். ஸோ அதில் வந்து அது எங்கே வேணால் நடந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இஃப் யூர் வில்லிங் டு ஓவர்லுக் த லிப் சிங்க் இது அந்த படம் வந்து எல்லா இடத்துலையும் ஓடும். பிகாஸ் இட்ஸ் வெரி லைக் ரிலேட்டபிள். அதான். ஓகே. அண்ட் டாக்கிங் அபவுட் மல்டி லாங்குவேஜ் இப்போ பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ பேன் இண்டியா பற்றி ஒரு கேள்வி முன்வைக்கலான்னு யோசிக்கிறேன் சார். இப்போ அதிகமான பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி டாக்ஸ் வெளியே வரும்பொழுது கிரியேட்டர்ஸ்க்கும் சரி ஸ்டார்ஸ்க்கும் சரி பேன் இண்டியா ஃபிலிம் கொடுக்கணுன்றது ஒரு கம்பல்ஷனாக இருக்கா, சாய்ஸாக இருக்கா, ரிவ்யூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? ஆக்சுவலி இது ரிவ்யூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவே கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்து ஐ ட்ரை டு வாட்ச் த ஃபிலிம் இன் த ஒரிஜினல் லாங்குவேஜ் இட் வாஸ் ரிலீஸ்ட் இன். இப்போ மலையாளமாக இருந்தால் நான் மலையாளத்திலே பார்த்துறேன் பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மலையாளம் குவைட் வெல். பட் தெலுங்கு படம்னா எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெலுங்கு வெரி வெல். ஸோ அதனால் நான் வந்து தமிழில் சலார் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து தமிழில் பார்த்தேன் பிகாஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெலுங்கு. அண்ட் இங்கே வந்து நம்ம கண்ட்ரிலேயே ஒரு பெரிய இது என்னென்னா எங்கே சப்டைட்டில்ஸ் இருக்குது எங்கே சப்டைட்டில்ஸ் இல்லைங்கிறது தெரியாது. ஸோ அதனால் இல்லைனா இஃப் தே நோன் தட் இட் இஸ் சப்டைட்டில் தட் 100% ஐ சீன் த தெலுங்கு வெர்ஷன். ஸோ எனக்கு ரிவ்யூர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பேன் இண்டியா வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஐ டோன்ட் சி வை இட்ஸ் அ ப்ராப்ளம் பிகாஸ் ஐம் கோயிங் டு see it in one language which kind of a thing. என்ன ஒரு ப்ராப்ளம்னா அது கொஞ்சம் லிப்ஸிங்க் ஒரு மாதிரியாக இருக்கும். பட் இப்போ என்னென்னா நிறைய படங்களில் தேர் டேக்கிங் முன்னாடி வந்து ஒரு டப்பிங் ரொம்ப கேஷுவலாக பண்ணுவாங்க. தட் இஸ் சும்மா ஏதோ அந்த லைன் அப்படியே சொன்னால் போதும், அந்த அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் போதும், ரொம்ப மெனக்கிட மாட்டாங்க. பட் இப்போ தேர் ரியலி டேக்கிங் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ தேர் டேக்கிங் எஃபர்ட் டு சவுண்ட் அ பர்டிகுலர் வே. தட் அந்த சவுண்ட் வந்து மேட்ச் ஆகுதா, இந்த ஆக்டருக்கு இந்த வாய்ஸ் மேட்ச் ஆகுதா, இந்த லைன்ஸ் வந்து இந்த லாங்குவேஜில் ஒழுங்காக போகுதா, அதெல்லாம் நிறைய பார்க்குறாங்க. ஸோ தேர் ரியலி ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் time and effort and money on ensuring that நான் டப் பண்ணி அனுப்பிச்சாலும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நான் வந்து அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அனுப்ப போகிறேன் அப்படின்ட்டு. லைக் ஸோ இல்லை முன்னாடிலாம் வந்து டப்பிங்னா ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலாக பண்ணுவாங்க. தட் இஸ் ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லாமல் அந்த மாதிரி ஜாக்கி சான் படத்துக்கெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் டப்பிங் கொஞ்சம் தட் இண்டஸ்ட்ரி ஹஸ் ரியலி பெனிஃபிட்டட் ஃப்ரம் திஸ். ஸோ இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆர் இன் கிரேட் டிமாண்ட் அண்ட் வி ஆர் கெட்டிங் வெரி குட் டப்பிங் ஆர்டிஸ்ட். அண்ட் இல்லை அது பேன் இண்டியன் ஃபிலிம்ன்றது கிரியேட்டர் பாயிண்ட்ல அது கம்பல்ஷனாகவே இருக்கா இல்லை சாய்ஸாக எடுத்துக்கிறாங்களா? பட்ஜெட் பொறுத்தது இல்லை. பிகாஸ் இப்போ நான் வந்து ஒரு படத்தை வந்து 120 கோடிக்கு எடுக்கிறேன், 150 கோடிக்கு எடுக்கிறேன்னா if it's a pan India film or I release it in so many languages, there is a it's easier for me to recover the numbers, amount invested. See, because இப்போ நீங்கள் சலார் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூயிங் வெரி வெல் இன் தெலுங்கு. ஹிந்திலும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு, டங்கிக்கு நல்லா காம்படிஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ அது இது லைக் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், ஜான்டர் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஒரு பேன் இண்டியா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இனிமேல். பிகாஸ் இப்போ வந்து அந்த சவுத் நார்த்துங்கிற டிவைட்லாம் போயிடுச்சு. ஸோ இட்ஸ் லைக் எஸ்பெஷலி இன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், தட்ஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். அந்த ஜான்டர் ஃபிலிம்ஸ், ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் தே டோன்ட் கேர். பிகாஸ் ஒரு ரன்பீர் கபூர் நடித்த ஒரு அனிமல், ரன்பீர் கபூருக்கு தெலுங்குல மார்க்கெட்டே கிடையாது, அவர் ஒன்றுமே நடிச்சதில்லை. பிகாஸ் தெலுங்குல ட்ரெடிஷ்னலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து போன ஆக்டர்ஸ் தான் ஜாஸ்தி. அவங்களுக்கு வந்து தே டோன்ட் நோ, தி ப்ராபப்ளி த ஹிந்தி ஸ்பீக்கிங் மார்க்கெட் மைட் ஹவ் சீன் ரன்பீர்ஸ் ஹிந்தி ஃபிலிம்ஸ், பட் த ஹார்ட் கோர் தெலுங்கு மார்க்கெட் they've not seen any Ranbir films or something like that. But Animals a monster hit in thing. So அந்த இதெல்லாம் தாண்டி ஒரு சப்ஜெக்ட் அப்பீல் ஆனா I was also very surprised because like Ranbir Singh is not somebody who has that kind of a hold. That movie did well in Tamil Nadu also. So ஒரு அளவுக்கு மேல நீங்க போனீங்கன்னா I think Salar
ஓகே சலார்ல பிருத்விராஜ் இருக்காரு, ஹீஸ் மோர் ஆஃப் அ நோன் ஃபேஸ், அண்ட் பிரபாஸ் கூட பாகுபலினால ஹீஸ் அ நோன் ஃபேஸ். மேபி தட்ஸ் நாட் அ கிரேட் எக்ஸாம்பிள், பட் there have been other films also where there are surprise hits in other languages. ஸோ அதனால அது ஒரு போனஸ் தானே. ஸோ ஐ திங்க் த பிகர் த பட்ஜெட் தே கேன் அஃபோர்ட் டு டூ திஸ் பேன் இண்டியா திங். அண்ட் டுடே நார்த் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அவங்க தே ஆர் வெரி வெரி அவேர் ஆஃப் ஹைதராபாத்தில் இந்த பெரிய பட்ஜெட் பண்ணுறாங்க, சென்னையில் இந்த பெரிய பட்ஜெட் பண்ணுறாங்க, மலையாளமில் பரோஸ்னு மோகன்லால் படம் வந்து வெரி வெரி பிக் ஃபில்ம் அப்படின்ட்டு. ஸோ தேர் அவேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ தே கம் டவுன். அன்னைக்கு when I had gone to interview the KGF team, the Salar team, Prashant Neel and Prithviraj, I met a North Indian distributor who was distributing Salar. And he was talking to me about like how, you know, he thought this would do and things like that. So அவங்களுக்கு they very keen. முன்னாடி வந்து ஓரளவுக்கு வந்து I think Karan Johar distributed presented Bahubali ன்னு நினைக்கிறேன். I think ஓரளவுக்கு just one or two, but once Bahubali did that trick and அதோட gigantic success, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து they started showing a very very keen interest in other language products. அண்ட் மல்டி ஸ்டாரர் பற்றி ஒரு கொஷின் என்ன சார், ஆர் வி யூஸிங் மல்டி ஸ்டாரர் ஃபிலிமில் மல்டி ஸ்டார்ஸை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறமான ஒரு டவுட் இருக்குது இப்போ இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ ஜெயிலர் எடுத்துட்டிங்கன்னா கூட அதுலேயுமே மோகன்லால் சாரையும் அதில் கேமியோஸ் தானே. we're using மல்டி ஸ்டாரர்னா ஜஸ்ட் ஒரு கேமியோ வந்து இப்போ ரோலெக்ஸ் வந்து இது விக்ரம் எண்டில் ஒரு கேமியோ. So it's not really a multi-starrer that way. So when you talk about Vikram, it has Kamal Haasan இருக்காரு, ஃபஹத் ஃபாசில் இருக்காரு, விஜய் சேதுபதி இருக்காரு, பட் யூ கான் சே சூர்யா இருக்காரு. அவர் வந்து ஒரு எண்டில் மட்டும் he has a cameo. So he's a guest star, he's like there and he's very popular, but it's not a multi-starrer இவங்க 3 பேர் தான். You won't include, but ஜெயிலரில் அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா it's a Rajinikanth movie. It's not a multi-starrer just because ஒரு ஸ்டார் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் மூவினா டிபிக்கலி என்னன்னா ஒரு 2-3 ஸ்டாருக்கு ஈக்குவலாக ஒரு ரோல் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு மல்டி ஸ்டாரர். ஈக்குவலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஏறத்தாழ அது கொஞ்சம் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கு. cannot be focused on just one person. So I think that we haven't really cracked yet. I think ஓரளவுக்கு வந்து நீங்கள் பாலிவுட்டில் போனீங்கன்னா அது இருக்குது. But இங்கே வந்து I think heroes are very protective about their domains. So they won't share the space easily with the other people. இன்னொன்று என்னன்னா, திரும்ப அந்த கேள்வி எதுக்காக வச்சோன்னா சார், அனுராக் கேஷப் சார் லியோவில் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், நவாசுதீன் சித்திக் சார் வந்து பேட்டையில் வச்சது, அது மல்டி ஸ்டாரே கிடையாது. அதானே சொல்கிறேன். அனுராக் வந்து that's a joke. That's like late. எனக்கு அது ஆக்சுவலி நான் லியோ பார்த்தப்போ எனக்கு அனுராக் அந்த மாதிரி ஒரு இது ட்வீட் போட்டார். I didn't know that. So later I realized that they put it because like it's அந்த ட்வீட்னால ஒரு இதுக்கான was like, why is Anurag Kashyap showing up and getting shot? பாப்கார்ன் சாப்பிட கீழே குமிஞ்சிருப்பீங்க, அதுக்குள்ள so he wouldn't have just died. So அதனால அது வந்து எனக்கு but that's all part of the frankly Anurag Kashyap இங்க போறது is more like a film cinephile in joke, because நீங்க how many audiences actually Tamil audiences actually know of Anurag Kashyap's films. So கடைசியா பார்த்து இமைக்கா நொடிகள் மூலமா ஹிட் ஆனாரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அண்ட் சார் அது தாண்டி எனக்கு உங்ககிட்ட இருக்க புரிதல் என்னன்னா, யூ டீகோட் லைட்ஸ் இன் எவ்ரி ஃப்ரேம் சார். நீங்கள் பார்க்கும்போது லோகேஷ் சாரோட இன்டர்வியூ எடுக்கும்போது, லோகேஷ் கிட்ட பேசும்போதுமே யூ டாக் லாட் அபவுட் லைட்ஸ் இன் அ ஃப்ரேம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எப்படி வந்தது சார்? ஹவு டு யூ கேட்ச் தட் ஃப்ரேஸ்? ஐ திங்க் எல்லாமே வந்து ஒரு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயத்தில் நம்ம படிப்போம். ஐ சப்ஸ்கிரைப் டு லாட் ஆஃப் ஃபில்ம் மேகசீன்ஸ், ஐ ரீட் அ லாட் ஆஃப் ஃபில்ம் புக்ஸ், பட் மோர்லி ஐ டாக் டு அ லாட் ஆஃப் ஃபில்ம் பீப்புள். ஸோ டைரக்டர்னா டைரக்ஷன் பற்றி கேட்பேன், இதுனா இது எப்படி பண்ணீங்க, அதை எப்படி பண்ணீங்க, அதை நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அந்த லைட்ஸ் கேமரா ஆக்ஷன், பிகாஸ் இட்ஸ் லைக் I like the process. I want to know how they did it. I don't want to know about எந்த லென்ஸ் யூஸ் பண்ணாங்க, அது இல்லை. பட் இதுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, அதுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் வச்சிங்க, அதுக்கு தட்ஸ் பிகாஸ் நம்ம கண்ட்ரியில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து மேபி வேர்ல்ட்லேயே சொல்லலாம், லைக் இது நான் வந்து ஒரு மாதிரி இதுவாக சொல்லலை, தப்பு ரைட்டுன்னு சொல்லலை, பட் நிறைய பேர் வந்து ஒரு கதையாக தான் படத்தை பார்க்குறாங்க. பட் ஃபில்ம் இஸ் டூ கிரேட் அ மீடியம் டு ஜஸ்ட் சே கதை நல்லா இருந்தது. ஐம் லைக் வாட் இஸ் தட் டஸ் மீன்? அந்த கதை எப்படி எடுத்திருக்காங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்.
பிகாஸ் இட்ஸ் அன் அமால்கமேஷன் ஆஃப் ஆர்ட்ஸில். கதைனா உனக்கு கதை நல்லா இருந்ததுன்னா அது பிளாக்ல படிச்சுக்கலாம்ல, ஒரு 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 எஸ்ஸே எழுதிடலாம்ல, எதுக்கு அது படமாக எடுக்கணும்? வாட் இஸ் சினிமேட்டிக் அபவுட் இட்? அது எனக்கு கொஞ்சம் எனக்கு முக்கியம். அது மற்றவங்களுக்கு முக்கியமாக இருக்குமான்னு தெரியல. அண்ட் அது இருக்க தேவையும் இல்லை. பிகாஸ் லைக் தேர் லாட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் கம் விச் ஆர் அப்ரிஷியேட்டட், விச் ஆர் நாட் டிரெக்டட் வெல் அட் ஆல். பட் தேர் ஓகே. ஐ மீன் ஏதோ ஒரு பார்க்குற அளவுக்கு இருக்கும். த பீப்புள் ஆர் ஹாப்பி வித் தட். பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஐ லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் when I talk to PCC Ram or talk to Ravi Varman, நான் வந்து இன்ஃபேக்ட் அந்த அந்த அவரோட அந்த பொன்னியின் செல்வன் லைட்ஸ் கேமரா அனாலிசிஸ் பண்ணும்போது அவரோட பேசினப்போ he had mentioned that அந்த அந்த புத்த விகாரத்தில் அந்த 3 பேர் சந்திக்கிற அந்த 3 பேர் சந்திக்கிற இதில் வந்து அது மணிரத்னம் வந்து இப்படி தான் ஸ்டேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த அதை லைட் பண்ணுறது உயிரே போச்சு அப்படின்னாரு. ஸோ தென் ஐ காட் அ கொஸ்டின் ஃப்ரம் தட் சேயிங் லைக் தென் அவரோட கேஷுவலாக பேசும்போது அவர் சொன்னதை நான் இந்த லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் பண்ணும்போது அனாலிசிஸ் பண்ணும்போது I asked him about that shot. So he explained that shot. So I think you should know these things because it's a kind of choreography. Because நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுதான் ஃப்ரேம்னா அந்த ஃப்ரேமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது தான் ஃபிலிம்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம். லைக் ஆக்டர் இங்கே நிற்கிறாரா இங்கே நிற்கிறாரா, யாரோட கண் யார் பக்கம் போகுது, நம்மளோட கண் எந்த பக்கம் போகுது, வைட் ஆங்கிள்னா நம்ம கண் எல்லா பக்கமும் போகிறோம். we are not asked to focus on any thing. whereas ஸ்பெசிஃபிக்காக வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒருத்தர் இது பண்ணுறாரா, பிகாஸ் அதில் வந்து ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு பாதிக்காத அதில் ஓடிட்டுருக்கோம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டயலாக் வச்சு சொல்கிற கதையை தான் நம்ம வந்து கதைன்னு நினைக்கிறோம். ஸோ அதனால தான் சில சமயம் மிஸ் பண்ணிடுறோம் தட் திங்ஸ் லைக் how a focus change can contribute to a thing. Again, I'm not saying all this is necessary. இது அவங்க like interestல cinema பார்க்குறது that kind of, we can't force everybody to say you should be interested in a focus change, you should be interested in a இது அதெல்லாம், you can't say that because it's like நிறைய பேருக்கு இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ராமா. லைக் நல்லா இருந்தது, அது ஐ வாஸ் இமோஷனலி மூவ்ட், அது போதும். லைக் நான் நேரு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இட்ஸ் டிட் ஐ லைக் த மூவி kind of, but would I call it cinema? No. Because அது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு ட்ராமா மாதிரி போயிட்டு இருந்தது. இட் இஸ் ஃபைன். ஐ மீன் லைக் பட் இட்ஸ் மூவி இஸ் ஹிட். பீப்புள் லவ் இட் பிகாஸ் இட் டெலிவர்ஸ் த கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் ஆர் அந்த பிக் மூமெண்ட்ஸ் இட் டெலிவர்ஸ். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் பீப்புள் லுக் ஃபார். நீங்கள் இப்போ பேசும்போது எனக்கு இன்னொரு கேள்வினா ஸ்டோரி டெல்லிங், விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல சார். ஸோ அது நீங்கள் பார்த்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் ஹாஸ் பீன் ஹேண்டில் இன் அ வெரி வைஸ் வே, வெரி கிளியர்லி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஃபிலிம் நீங்கள் எது சார் சொல்லுவீங்க? நிறைய, லைக் ஆல் ஆஃப் மணிரத்னம்ஸ் ஃபிலிம்ஸ், ஆல் ஆஃப் மிஷ்கின்ஸ் ஃபிலிம்ஸ், ஆல் ஆஃப் கார்த்திக் சுப்ராஜஸ் ஃபிலிம்ஸ், ஆல் ஆஃப் தீஸ் ஃபிலிம்ஸ் லைக் they all use they are very very conscious and careful about how to stage their scenes. Jikatana XX was wonderful. It was like அது படமா see நான் என்ன சொல்வேன்னா, இன் கேஸ் யூஆர் இன்ட்ரெஸ்டட், அஃப்கோர்ஸ் நான் அகெயின் அதை சொல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு தேவையே இல்லை. உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருந்ததுன்னா இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த விஷுவல் லாங்குவேஜ் இஸ் when it comes on OTT, watch it without the sound. No dialogues, no background music, just watch each scene without the sound. Then you will understand what like visual storytelling is, because that's what will create the tell you the difference between like page la evlo vandirukku but நம்ம பார்க்குறப்போ, பிகாஸ் நம்ம வந்து பேசுகிறதே கேட்கும்போது அது வந்து that becomes our primary that is what draws us. Because if I'm talking to you, I'm going to be talking to you and I'm going to be like okay, நீங்க வந்து நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்க, that will be my basic interest. ஸோ இந்த கான்வர்சேஷன் எப்படி டெவலப் ஆக போகுது. பட் இப்போ ஆடியோ கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்துட்ருக்கோம், இந்த ஃப்ரேமில் we're sitting on opposite ends of the table, people will start looking at other things because you need to now dialogue cut ஆயிடுச்சு, சவுண்ட் கட் ஆயிடுச்சு, லைக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லை, மியூசிக் இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை, what will they see? So that becomes important, and I think that is how, see another thing வந்து நான் இப்போ it's very easy to do, see to understand direction, because நிறைய பேர் வந்து they don't know what is a well directed film. நீங்கள் என்ன பண்ணலான்னா you can நிறைய ஸ்க்ரீன் பிளேஸ் இருக்குது வெப்பில். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு படத்தை like shrink the window and have 2 windows on your system and screenplay
எப்படி எழுதியிருக்காங்க, அந்த சீன் வந்து எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபேண்டாஸ்டிக் வே டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வாட் அ டிரெக்டர் டஸ் அண்ட் ஹவு மூவி இஸ் டிரெக்டட். பிகாஸ் ஸ்க்ரீன் பிளேல ஒரு ஒரு இருக்கிறது அதுவே வந்து 100% வந்து இதில் வராது. பிகாஸ் ஸ்க்ரீன் பிளே பேசிக்லி இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் அ மூவி. பட் அதை வந்து எப்படி டேரக்டர் வந்து விஷுவலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாருங்க. அந்த டேரக்டர்னா டேரக்டர் ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபர் ப்ளஸ் வாட் எவர். ஸோ ஐ மீன் பட் டேரக்டர் இஸ் த திங். That's a very I found it a very useful way to understand what a director does. And talking about the technical things, sir, இன்னைக்கு we have a very advanced technical team சில ஃபிலிம்ஸ் எடுக்கிறது. அண்ட் நல்லா இதுக்கு முன்னாடி ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி நல்லா ஓடின படமாக இருக்கலாம், இல்லை நல்லா ஓடாத படமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த படத்தை இன்னைக்கு இருக்க டெக்னிக்காலிட்டி வச்சு ரீக்ரியேட் பண்ணோம்னா இட் would be a massive hit அப்படின்னா என்னவா இருக்கும்? எந்த படம் இந்த படத்தை ரீக்ரியேட் பண்ணலாம் இன்னைக்கு இருக்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல. அது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் தமிழ் படங்கள் வந்து ஒரு 60s மட்டும் ஆர் ஈவன் 70s they were mostly dramas. So பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலத்திலேயே நீங்கள் ஸ்ரீதரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரன் மகள், இஃப் யூ வாட்ச், யூல் வாட்ச் அ லாட் ஆஃப் ட்ராக் அண்ட் ட்ராலி ஷாட்ஸ் விச் ஆர் நாட் யூஸ்ட் அட் தட் டைம். லைக் ஒரே வீட்டில் வந்து லைக் அந்த கேமரா அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கும். அண்ட் ஒருத்தர் வந்து இந்த டோர்வேலேருந்து ஜன்னல் பாஸ் பண்ணி அந்த டோர்வேக்கு வர மாதிரி ஒரு க்ளீனாக ஒரு ஒன் ஷாட்டில் இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் வெரி யூஷுவல் ஃபார் தட் டைம். பிகாஸ் அந்த காலத்தில் வந்து விஷுவலாக வந்து யோசிக்கிற டேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அதனால தான் ஸ்ரீதர் ஸோ லைக் சச் அ பயனியர். பிகாஸ் அவர் வந்து ஹீ ரியலி வாண்டட் டு ஷோ லைக் அந்த நெஞ்சில் ஒரு ஆலயமில் வந்து சொன்னது நீதான அந்த பாட்டு வரும்ல, அப்போ வந்து கேமரா படுக்கை கட்டி ஹாஸ்பிட்டல் பெட்டு கட்டிலெல்லாம் போகும் டு ஷோ தேவிகா அந்த சித்தார். ஸோ அந்த மாதிரி வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு பார்க்கும்போது சிலது வந்து எதுவுமே வந்து இன்னைக்கு பண்ணுறது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு கழிச்சு மிகையாக தெரியும். இப்போ நீங்கள் அக்னி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அது ஒரே லைட்டை போட்டிருக்காங்கன்னு இருக்கும். பட் அப்போ இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த காலத்து இது இருக்கும். பட் டுடே பீப்புள் மை ஜஸ்ட் லுக் அட் இட் அண்ட் சே இதெல்லாம் நம்ம நிறைய படத்தில் பார்த்தது தானே. ஒன் கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் எல்லாரும் வந்து சிட்டிசன் கேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் நிறைய பேர் இன்னைக்கு வந்து தே லுக் அட் தட் மூவி அண்ட் தேர் நாட் வெரி இம்ப்ரெஸ்ட். பிகாஸ் அந்த படத்தில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து நிறைய அதுக்கப்புறம் அந்த படங்களில் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சிட்டிசன் கேன் பார்த்தா இட்ஸ் நாட் ஆஸ் ரெவல்யூஷனரி ஆஸ் இட் வாஸ் அட் தட் டைம். ஸோ சம்டைம்ஸ் ஒரு கான்டெக்ஸ்டும் வேண்டியிருக்கு. பட் எந்த படம் வந்து ரீமேக் பண்ணால் நல்லா இருக்கும்னா ஐ திங்க் சம்திங் that's an epic. ஏபி நாகராஜன் பண்ணார்ல எபிக்ஸில் அந்த சரஸ்வதி சபதம், திருவிளையாடல், அந்த மாதிரி லைக் அப்போ இருந்த செட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டூ மச் ஆஃப் கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் அது வந்து இன்னையோட சென்சிபிலிட்டிஸில் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் அந்த படங்களை பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்களான்னு ஐ டோன்ட் நோ. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேல் that I think you can do a lot with those films. As a reviewer, 20 years you've been into critic, as a film critic, reviewer, screenplay writer, இதெல்லாமே இருக்கு. And இன்னைக்கு இருக்க மாடர்ன் டே ரிவ்யூவருக்கு உங்களோட தாட்ஸ் என்னவா இருக்கு சார்? What do you think about the modern day reviewers? Maybe the so called இருக்கலாம். நான் ஏங்க அதை பற்றி லைக் நான் ஏதோ என் வேலையை பார்த்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ நம்ம கேட்போம்ல சார், டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட யூடியூப் சேனல் பற்றி கேட்போம். ஸோ அது ஒரு எக்ஸலாக இருக்கும். இல்லை சி ஐ திங்க் as long as they are aware of what they are saying it's okay. But what I find a lot of the time is நிறைய பேர் வந்து எடிட்டிங் நல்லா இருந்திருக்கலாம், ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஜென்ரலாக ஏதோ சொல்லிட்டு விட்டுறாங்க அவ்வளோதான். பட் வாட் யூ மீன் when you say ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்திருக்கலாம், என்ன ஏன் நல்லா இருந்திருக்கலாம்? தட் இஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா எனக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறது புரியும். இல்லைனா வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் அட் ஆல். ஸோ ஐ திங்க் that's the main thing. See, I always want, like, I think it's fantastic that இவ்வளோ வாய்ஸஸ் இருக்குது, இவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. இப்போ வந்து இப்போ முன்னாடி வந்து ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த 5 பேரில் வந்து ஒருத்தர் தான் நான் பிக் பண்ணலாம். இப்போ 100 பேர் 150 பேர் இருக்காங்க. ஸோ ஐ கேன் கோ டு எனி ரிவ்யூவர் ஐ வாண்ட் அண்ட் கெட் find somebody who's in sync with my views. So I don't have to listen to Bharadwaj Rangan. If I don't agree with Bharadwaj Rangan, I can just ignore him and go to somebody else. That's wonderful. But I think அந்த இப்போ நிறைய பேர் வந்து சினிமா பற்றி பேசுறது வந்து I don't find them talking knowing about it. எல்லாரும் ஜெனரிக்காக ஸ்டேஜிங் அப்படிங்கிறாங்களே, இது அப்படிங்கிறாங்க. they use certain words. அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஓ
இவருக்கு வந்து தெரியுது போல இருக்கு ஏதாச்சும், பட் when they explain it, it's not coming through. ஸோ அது எனக்கு ஐ ஃபைண்ட் தட் அ ஜென்ரல் ப்ராப்ளம் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ. யா செகண்ட் ஆஃப் லேக்னு சொல்லிடுறாங்க. அது என்ன லேக்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்ற அந்த கனெக்ஷனே இப்போ பல பேர்கிட்ட இல்லைன்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. see lag can also be pace, because இது வந்து டெலிபரேட்டாக ஒரு 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 பேஸில் எடுத்துருக்க படமாக இருந்திருக்கலாம். இப்போ என்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து we want films to be so fast, move so fast that சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணால் we immediately say ஐயோ லேக் அப்படின்ட்டு. பட் தட் டிபெண்ட் ஆன் so many things. சில பேருக்கு அந்த பேஸ் பிடிச்சிருக்கலாம். ஸோ ஐ டோன்ட் நோ. அந்த லேகுங்கிற டேர்ம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ ராங் டேர்ம், பிகாஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஸோ அந்த திரைக்கதையில் ஒரு தொய்வு இருக்குன்னு சொல்கிறீங்களா, இல்லை சீன்லாம் ரொம்ப லாங்காக இருக்குன்னு சொல்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு பேஷன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களா? வாட் இஸ் லேக்? How do you measure lag? It's not a technical term. Mostly I think lag என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப இழுத்தா மாதிரி இருந்தது. That is your issue. How do you translate it into technical terms from a movie? Why is it அது ஏன் இழுத்தா மாதிரி இருக்குது? பிகாஸ் அதே பாயிண்ட்டை திருப்பி சொல்கிறாங்களா? then that's a valid point, because then you're saying இல்லை அதே சீனை திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்குது, then that is a valid point. But lagன்னு சொன்னால் it means nothing to me. பிகாஸ் உங்களுக்கு லாகாக இருக்கிறது எனக்கு வந்து இட் மைட் பி பர்ஃபெக்ட்லி ஐ மைட் பி இன்டு இட். ஸோ அண்ட் சின்ன ஒரு ஞாபகங்கள் கிரியேட் பண்ணலாம் சார். நீங்கள் விவரம் தெரிஞ்சு தேட்டரில் பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்? ஐயோ சொல்ல முடியாதா சார்? இல்லை எனக்கு நிஜமாவே ஐ மஸ்ட் ஹவ் பீன், ஐ டோன்ட் நோ, இட் மஸ்ட் ஹவ் பீன் சம். நீங்கள் மூணாவது பேரை பார்க்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது பார்க்க முடியல. பட் ஐ திங்க் ஐ மஸ்ட் பி சம் I think King Elephant or some children's movie or something like that. So I think தெரிஞ்சு ஞாபகம் இருந்து அதுதான். அதான் சரி. இப்போ வந்து நேஷனல் அவார்ட் வின்னிங் கிரிட்டிக் அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது சொல்லுங்க. இந்த படம் பார்த்துட்டு நான் வீட்டில் இதை சொன்னேன், தட் வுட் பி மை ரிவ்யூ. என்ன சொல்லியிருந்திருப்பீங்க? நான் வந்து ஆக்சுவலி அது பண்ணதே இல்லை தெரியுமா. இன்னி கூட ஐம் திங்கிங் அபவுட் தட் ஸ்ட்ரேஞ்ச் திங். எனக்கு வந்து ஃபிலிம்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து நீங்க சொன்னதுனால சொல்ல, பட் எனக்கு ஐ பீன் திங்கிங் அபவுட் திஸ் அபவுட் சம்திங், பிகாஸ் எவ்ரிபடி எல்ஸ் தே லைக் டு கோ டு ஃபிலிம்ஸ் வித் தேர் ஃபேமிலிஸ், வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்பவுமே தனியாக போக தான் பிடிக்கும். ஓகே. எனக்கு வந்து ஐ வுட் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் வென் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி would say, ஏய் ஜாலியாக அதை பண்ணலாமா, ஒரு படம் போடலாமா? நோ, லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் பி சிட்டிங் லைக் திஸ், ஸோ வி கான்ட் டாக். பீச்சுக்கு போனால் வி கேன் சிட் லைக் திஸ் அண்ட் டாக். I can see your face, you can see my face, we can talk. படத்துக்கு போனால் மேக்ஸிமம் வந்து ஏதோ இருட்டில் வந்து இவங்களை அது என்ன ஜாய் இருக்கு? லைக் யூ கோயிங் டுகெதர் டு அ ஃபில்ம்னா ஹவு டஸ் இட்ஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். வை இஸ் இட் அ கம்யூனல் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை கம்யூனல் என்ன சொல்றேன்னா, நீங்கள் தியேட்டரில் இருக்கிற மற்றவங்க விடுங்க, பட் இஃப் ஐ வாண்ட் டு see, if two people want to see a film together, that's different. பட் மீட் பண்ணுறதுக்காக ஒரு படத்துக்கு போகிறதுனா அதை விட எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் திங் அட் ஆல், பிகாஸ் யூ கான்ட் even டாக் ப்ராப்பர்லி. ஓகே, புரியுதா நான் சொல்றது? யூ கான்ட் டாக் பிகாஸ் படம் மாட்டுக்கு லவுடாக ஓடிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ ஒரு பீச்லேயோ நீங்கள் போனீங்கன்னா தட் அட்லீஸ்ட் யூ கேன் டாக், லைக் தென் யூ கேன் கேட்ச் அப். ஸோ நான் எப்பவுமே வந்து தனியாக போயிடுவேன். லைக் ஸோ இப்போ எனக்கு ஃப்ளாஷ்பேக்காக அதெல்லாம் நினச்சி பார்த்தா தான் இப்போ இல்லை, பட் லைக் ஓவர் டைம் when I realized I always sit in one particular place in a theater because I don't want to be disturbed. All these crazy things that I do, அது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வந்தது தான். ஸோ எனக்கு வந்து நான் வீட்டுக்கு வந்தால் படத்தை பற்றிலாம் பேச மாட்டேன். இன்ஃபேக்ட் படத்துக்கு போயிருக்கேன் கூட சொல்ல மாட்டேன் பாதி சமயம். ஸோ so very strange. It was like always a very very personal me and the movie kind of experience. So and also வந்து ஸ்கூலில் all these things I'm remembering later, but it's like I won't talk to movies about everybody. I'll only talk to certain people. என்னோட வேவ்லென்த் இருக்கிறவங்களுக்கு தான் பார்ப்பேன். நாட் இந்த ஸ்டாரை பிடிக்கும் அந்த ஸ்டார் பிடிக்கும் அந்த மாதிரி சொல்ல, பட் அவங்க படங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி படத்தை பற்றி பேசுவாங்க, இல்லை படத்தில் ஒரு சீனை பற்றி பேசுவாங்க, திங்ஸ் லைக் தேட். ஸோ இப்போ ஐ திங்க் when I think back, மேபி அதெல்லாம் அந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்ததுனால
I kind of fit into being a reviewer. அது இல்லைன்னா மேபி I would not have been a reviewer because I don't know, just இப்போ இது கேட்கலாமான்னு தெரியல, மேபி அது உங்களுக்கு ஹர்ட் பண்ணுமான்னு தெரியல சார். ஏன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து அப்போ டேட் பண்ணுறதுக்கு போது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கூட்டு போயிருப்பாருன்ற ஒரு கேள்வி வருது சார். ஏன்னா தேட்டருக்கு தனியாக தான் போவீங்க. everywhere அதர் தென் தேட்டர்ஸ். other than theaters. In like it's just because the point is that it is a first of all, the hurt பண்ற கொஸ்டினே கிடையாது. இல்லை சார், ஏன்னா But it's like, see, the point is that see, first of all, நான் படிச்சது பிட்ஸ் பிலானி. ஸோ அங்கே பெரிய சுற்றி தியேட்டர்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அவங்களா வந்து ஒரு 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 கிளப்பில் வந்து போடுற இதுதான் காட்டுற படம் தான். ஸோ தெர் இஸ் நோ ரியல் இதுவே கிடையாது. தெர் இஸ் நோ தியேட்டர்ஸ் தேர். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஐ ஸ்டடிட் இன் ட்ரிச்சி ஆர் வேற எங்கேயாவது வந்து எல்லா பயங்கரமாக படம் போட்டுகிட்டே இருக்காங்க, நம்ம போய் பார்க்குறோம் கைண்ட் ஆஃப் அ திங். பட் நோ, இட்ஸ் நாட் தட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் இட்ஸ் a desert. So there's nothing there. There was one theater which would show porn movies. So அது தவிர வேற ஒன்றுமே இல்லை. இது தமிழில் போட்டுருந்தாங்க ப்ளீஸ். இல்லை சார், அது பேர் மட்டும் எனக்கு அப்புறம் சொல்லுங்க சார். போனோன்னா இட் பி யூஸ்ஃபுல். ஸோ ஒரு மாதிரி சாஃப்ட் பார்ன் மூவிஸ் மட்டும் இருக்கும். அதுதான் தேட்டர். ஸோ அந்த அதை தவிர லைக் there was no like, and of course guys used to go for that. But see, that you can go with guys. Exactly. That's a different thing. அங்கேயும் அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்கேயும் ஒரு பறவை மேல ஜோடி இருக்கு. அங்கேயும் ஒரு அது that I can understand. But general படங்கள் which you cannot think, what was the thing? டிஸ்கஸ் பண்ண எதுவுமே இருக்கா சார்? அங்க நோட் ஆஃப் பாக்குறதானே நம்ம ரொம்ப ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸோட போறோம்ல. அதுதானே சார் கனெக்ட் எஃபெக்ட் பேசிக்கலி ஒரு படத்தோட. Mad Rabbit presents New Year Party 2024 at Hashix Hotel, Coimbatore.